அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிக கடினமான விஷயங்களை கூட மிக உயர்ந்த ஞானிகள் ஒரு எல்லைக்கு மேலே வாழ்க்கையை நுட்பமாக கவனித்து மொழியை மிக சரியாக கையாளுகிற ஞானிகள் ரெண்டு வரி ஒரு வரி அதில் நமக்கு அப்படியே பொட்டில் அறைகிற மாதிரி உண்மைகளை புரிய வைப்பாங்க. திருவள்ளுவர், பகவான் புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், இன்னும் நீங்கள் உலகத்தில் ரூமி மாதிரி சூஃபி கவிஞர்கள், நம்ம அப்படி நினச்சி பார்க்க முடியாத பெரிய உண்மைகளை எல்லாம் ரெண்டே வரி அப்படியே பொட்டில் அறைகிற மாதிரி நமக்கு புரிய வைப்பாங்க. அப்படி ஒரு வரியை நாம் இன்றைக்கி யோசிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டால், பகவான் புத்தருடைய ஒரு வார்த்தை, மனிதன் ஒரு விசித்திரமான மிருகம். மனிதன் ஒரு விசித்திரமான மிருகம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிஜமாகவே எல்லாருக்குமே தெரியும். நாமளும் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுவிட்டதால், நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டதால் நாம் என்ன தான் நம்மளை உயர்வாக நினச்சாலும் இயற்கையினுடைய படைப்பில் ஒரு பல்லி மாதிரி, பாம்பு மாதிரி, பூரா மாதிரி நம்முடைய உடலும் நம்முடைய வாழ்க்கை முறையும் படைக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டாக? மனிதன் ஒரு விசித்திரமான மிருகம். ஆனால் விசித்திரமான மிருகம். ஏன் விசித்திரமான மிருகம்? இது பாருங்க, இவன் மரணமடையவும் வாய்ப்பு இருக்கிறது, முக்தி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. இதை எல்லாரும் பேசுகிறாங்க. மரணம் அடைந்தார் அப்படிங்கிறாங்க, மகான்களை எல்லாம் முக்தி அடைந்தார் அப்படிங்கிறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, நம்ம முக்தி அடைந்ததாக சொல்கிற பல பேருடைய கதை முக்தி அடைஞ்ச மாதிரி தெரியல. அதுவும் ஒரு சாதாரணமான மரணம் மாதிரியே தான் நிகழுது சில பேருக்கு. இந்த மரணத்துக்கும் முக்திக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை நறுக்கு தெரிச்ச மாதிரி பளிச்சுன்னு பொட்டில் அறைகிற மாதிரி சொன்னார் பகவான் புத்தர். எப்படி தெரியுங்களா? நம்ம மூச்சு நிற்கும் போதும் ஆசை மிச்சம் இருக்குமானால் அது மரணம். அடே அப்பா, எவ்வளவு தெளிவான ஒரு உண்மை பாருங்கள். உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சொச்ச ஆசை இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அனுபவிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது. நம்முடைய மூச்சு நிற்கும் போதும் ஆசை மிச்சம் இருக்குமானால் அதற்கு பெயர் மரணம். சரி, இப்போ பாருங்கள், ஆசை நின்ற பிறகும் உனக்கு மூச்சு இருக்குமானால் அது முக்தி. வார்த்தையை அப்படியே புரட்டி போட்டார், அவ்வளவுதான். நம்மளையே புரட்டி போட்டார். எப்படி உங்கள் மூச்சு நிற்கும் போதும் ஆசை மிச்சம் இருக்குமானால் அது மரணம். ஆசை நின்ற பிறகும் உங்களுக்கு மூச்சு இருக்குமானால் அது முக்தி. ஆசை நின்று போயிடணும், ஆனால் நம்முடைய மூச்சு மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்கலாம். அந்த நிலைக்கு தான் முக்தின்னு பேர் அப்படின்னு புரிய வைக்கிறாரு பகவான் புத்தர். பல பேர் கொஞ்சம் கூட ஆழமான ஒரு படிப்பு இல்லாமல் சில வார்த்தைகளை சொல்கிறாங்களோ, ஆசைப்பட வேண்டாம் என்று புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு. இதெல்லாம் டயலாகுப்பா. அப்படிலாம் புத்தர் அறகுறையாக பேசுகிற ஒரு நபர் கிடையாது. எல்லாத்தையும் ஆழமாக ஆராய்ந்து ஒரு சொல்லும் அவருடைய மிகப்பெரிய ஞான நிலையிலேருந்து வெளிப்பட்ட சொல். ஒரு சொல் பிழையாக புத்தர் பேசியிருப்பார்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ பாருங்களேன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாம்? இப்போ நமக்கு இயல்பில் மரணம்னு ஒன்று வருது. அதை முன்கூட்டியே நம்ம ஒரு வினாடி யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருப்போம். என்ன பண்ணாலும் கடைசியில் நமக்கு மரணம்னு ஒன்று வரப்போகுது. நம்ம அடுத்தவனை அடித்து ஒலையில் போட்டு பணத்தை எக்கச்சக்கமாக சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம்? யாரோ ஒருத்தர் மனம் நோகும்படியாக உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை பேசி என்ன பண்ண போகிறோம்? அட்டாவடித்தனமாக வரலாறுகளை எல்லாம் அழித்து திரித்து தன்னை நிலநாட்டுறதுக்காக, தன்னையும் தன்னோட ஒரு சின்ன கூட்டத்தையும் நிலநாட்டுறதுக்காக எல்லோரையும் அழித்து நான் எப்படியாவது நான் மட்டும் சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்களே. எவ்வளோ அல்பத்தனமான மிருகங்கள் இவங்கள்லாம். அதாவது இவங்களுக்கு மரணத்தை பற்றி ஒரு யோசனை இருக்கா பார்த்தீங்களா? என்ன பண்ணாலும் செத்து போகிறேன்டா, எவ்வளவு பொய் சொல்லுவேன், எவ்வளவு பணம் சம்பாதிப்பேன், எவ்வளவு அநியாயம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன், எதை பற்றியுமே உனக்கு ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது பாருங்களேன், வாழுகிற வரை எப்படி வாழுகிற வரை தனக்கு மரணம் என்று ஒன்று இருப்பதை இவர்கள் யோசிப்பதே இல்லை. நமக்கு மரணம்னு ஒன்று வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு இருக்குல்ல,
அது வந்து பல பேருக்கு வர்றதே கிடையாது. என்னமோ சாஸ்வதமாக நாம் வந்து 4000-5000 வருஷம் இருக்க போகிற மாதிரி பல பேர் ஆட்டமாக ஆடுறாங்க. ஆட்டம்னா ஆட்டம், தாங்க முடியாத ஆட்டம். 100 மிஞ்சி போனால் 110, 80 போகலாம், 70 போகலாம், 60 போகலாம், 50 போகலாம், 40 போகலாம், 20 போகலாம், பிறந்த அன்னைக்கே போகலாம், பிறக்கும் போதே தாயோட வயிற்றில் போகலாம். எத்தனை பேர் போய் கதை முடிஞ்சிருக்கு இந்த உலகத்தில். எல்லாத்தையும் இந்த உலகத்தையும் அடித்து போட்டு நான் தான் எல்லாம்னு சேர்த்தவன்லாம் எங்கே போனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது வாழுகிற வரை பல பேருக்கு ஒன்று புரியவே இல்லை. என்ன புரியல? மரணம் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கிற அறிவே இல்லை. இப்போ நான் அடுத்த வார்த்தை சொல்லட்டுமா? அதாவது வாழற போது வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களையே பெருசாக நினச்சிக்கிட்டு, வாழ்க்கையே பெருசாக நினச்சிக்கிட்டு, என்னமோ எப்போவுமே வாழப்போகிற மாதிரி மரணத்தை பற்றியே கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இருந்த மூடர்கள், மரணம்னு ஒன்று வருது பாருங்க, அப்போ எப்படி புலம்புவான் தெரியுங்களா? இவ்வளவு நாள் வாழாத மாதிரி புலம்புவான். நீ தான் வாழ்ந்திருக்கி எவ்வளோ வருஷம், வாழ்க்கை தான் பெருசுன்னு சொல்லி வீடு கட்டியிருக்கிற, கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கிற, எத்தனையோ விஷயங்களை அனுபவிச்சிருக்க வாழ்க்கையில், எவ்வளவோ பொய் சொல்லியிருக்க, எவ்வளவோ தவறு பண்ணியிருக்க, எத்தனையோ பேரை ஏமாற்றிருக்க. என்னத்துக்கு வாழணுங்கிற வெறி தானே. இப்போ சாவு வந்துருச்சு ஒருத்தருக்கு. சாவு வந்தபோது ஏதோ இத்தனை நாள் வாழாத மாதிரி, கடவுளே நான் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கக்கூடாதா, டாக்டரே என்னை நீ காப்பாற்ற மாட்டியா, எந்த சாமியாவது என்னை காப்பாற்றாதா அப்படிங்கிறான். இந்த 2 வார்த்தையும் சூத்திரங்க. அதாவது வாழும்போது மரணத்தை பற்றிய நினைப்பே இல்லாமல் வாழுகிற மூடர்கள் மரணம் வருகிற போது வாழாதது போலவே புலம்புகிறார்கள். இது நாள் வரை. இது என்ன ஆச்சரியம். அதனால தான் இது ஒரு விசித்திரமான மிருகம். சரி, இதில் முக்தி அடையணும், மரணம் அடையக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடு சொல்கிறாரு பகவான் புத்தர். ஃபிலாசபியை வந்து ஃபிலாசபியாகவே சொன்னால் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் ஒரு கதை படித்தேன். என்ன கதை? ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் திடீர்னு புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு விழிப்பு வருது, அவேர்னஸ். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாம் இப்படியே இருந்து கோடியாக சம்பாரித்து மக்களுக்கு வரியை போட்டு ஆட்டமாக ஆடி நாம் பெரிய புகழோடு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் வந்து செத்து போயிருக்கான். அவன் சமாதி கூட எங்கே இருக்குன்னு தெரியாது, அவன் கட்டின அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆட்டம்லாம் போட்டவன் எல்லாம் என்னன்னா, சில பேர் சிலையெல்லாம் மூலியாக மூக்கு போய் கை போய் காலு போய் எங்கெங்கேயோ இருக்குது. அந்த மன்னருக்கு ஒரு விழிப்பு வந்தது, நாம் துறவி ஆகிடணும். ஆனால் அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். அதுக்காக ஒரு நல்ல குருவை நாடி போகிறாரு. அந்த குருக்கிட்ட போய் இது மாதிரி இந்த தேசத்தில் நான் மன்னராக இருந்தேன், இனிமேல் மன்னராக இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, உங்களோட இருந்து பணிவிட பண்ண விரும்புகிறேன். எதுக்குன்னு கேட்டார். இல்லை, துறவு நோக்கி பயணம் பண்ணணும், அதுக்கு என்னை தகுதிப்படுத்திக்கணும் இல்லையா, உங்கள் கூட நான் இருந்தால் துறவியாக இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது, என்னை நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்டார். துறவி சொன்னார், துறவரெல்லாம் அவ்வளோ எளிதானது இல்லைப்பா, இதில் வந்து கவுந்து போனவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், உன்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது. நீ அரசராக இருந்துட்ட, மிகப்பெரிய அரசராக இருந்துட்ட, போகங்களை அனுபவிச்சுட்ட, அரண்மனையில் வாழ்ந்துட்ட, உன்னாலெல்லாம் இந்த மாதிரி துறவியாக காட்டுக்குள்ளே வந்து இங்கே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னாரு. ஏதோ நான் முயற்சி பண்ணுறேன், என்னை அனுமதிங்க. அந்த முனிவர் பார்த்தார், இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான ஒரு நடன பெண்மணி, நல்ல மயக்கக்கூடிய அழகு, பேரழகு உடையவள், அவளை முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆள் மூலமாக அழைச்சி வர சொல்லி இந்த அரசரோட டெய்லி பேசிக்கிட்டு, ஏன்னா இவருக்கு போகத்தில் மறுபடியும் ஆசை வந்துடும், அவளோட சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பார், துறவியாக வரணுங்கிற எண்ணத்தை விட்டுருவார். அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பாருங்கள், அவர் சோதனை வைக்கிறாரு. அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான பெண்மணி, இளமையான பெண்மணி, அவள் அப்படி உச்சமான அழகுள்ள ஒருத்தியை வேணும்னு இந்த மகாராஜாட்ட போய் பழகு, இவன் என்ன கதிக்கு போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்ட், சோதனை வைக்கிறாரு. துறவெல்லாம் ஈஸி இல்லைங்க. பல பேர் துறவி அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு பண்ணுற அழும்பு, அக்கிரமம், அநியாயம், ஐயோ வாயால் சொல்ல முடியாது. இருக்கட்டும். இப்போ என்ன, இந்த டெஸ்ட்டு வைக்கிறாரு குரு. இவனுக்கு என்ன நடக்குது, அடிக்கடி இந்த நடன பெண்மணியும் இந்த அரசரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க, பேசுகிறாங்க, திரும்பி வர்றாங்க,
முனிவர் கணக்கு போட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக கவுந்துட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டான், இவன் அவ்வளோதான் அவுட்டு, கண்டிப்பாக இவன் துறவெல்லாம் இனிமேல் வேண்டான்ருவான் அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமாக பழகுறாங்க. அரசரும் சிரித்து சிரித்து பேசுகிறாரு, அந்த பெண்மணியும் சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. போய் காட்டுக்குள்ளே போய் அவங்க நதியில் போய் நீராடுறாங்க, பூ பறிச்சிட்டு வராங்க, அதெல்லாம் என்ன. அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த அரசர் வந்து முனிவரை வணங்கினார். இவர் என்ன நினச்சார், இவன் ஒரு டைலாக் சொல்ல போகிறான், எனக்கு வந்து மறுபடியும் இந்த பெண்ணோட வாழணும்னு தோணிடுச்சு, உத்தரவு கொடுங்க, நான் புறப்பட போகிறேன்னு தான் அந்த பையன் சொல்லுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அரசர் சொன்னார், ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு. என்ன தப்பு நடந்து போச்சு? எதிர்பார்த்தேன் தப்பு நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன தப்பு நடந்து போச்சு? நீ சொல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னார். இல்லை, ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? இந்த பெண் துறவு வாங்கணுங்கிறா. என்னது? அந்த பெண் துறவு வாங்க? ஆமாம், என்னோட பழகுனா பேசுனா நான் எப்பவும் உங்கள் பெருமையை சொல்வேன், உங்கள் மகிமையை சொல்வேன், துறவினுடைய மேன்மையை சொல்வேன். 24 மணி நேரமும் என்னுடைய கவனம் துறவு மேலேயே இருந்ததால் அந்த துறவினுடைய பெருமை, துறவினுடைய சிறப்பு, இளமை அழியுங்கிறதையும் அழகு அழியுங்கிறதையும் இவளோட பேசுவேன். முதல்ல வேறு கருத்தில் இருந்த அந்த பெண் முழுக்க மாற்றிட்டு என்னையும் வந்து இந்த முனிவர்கிட்ட சொல்லி எப்படியாவது சீடராக சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு அவள் கேட்குறா. என்ன பண்ண போகிறீங்க இப்போது அப்படின்னு. இது ஒரு வேடிக்கையான கதை இல்லைங்க. அதாவது லட்சியத்தில் உறுதியாக உள்ள ஒருவன் இன்னொரு வகையான எண்ணத்தோடு வர்றவங்களை கூட மாற்றி அமைக்க முடியும். துறவு நோக்கி போகிறவர்கள் அது ஏதோ ரொம்ப எளிமையான விஷயம், வெறும் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுற வேலை இல்லைங்க. அது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுற வேலை இல்லை, உடம்பை சேஞ்ச் பண்ணிக்கிற வேலை இல்லை, அது மனசை சேஞ்ச் பண்ணிக்கிற வேலை இல்லை. அது என்டையராக என்னன்னா அது ஒரு ரசவாதம், அது ஒரு அல்கெமி, அது ஒரு ரசவாதம். அது வரைக்கும் இருந்த அந்த ஆத்ம நிலையிலேருந்து வேறு நிலைக்கு ட்ராவல் பண்ணுறது. இப்போ பாருங்கள், எது மரணம் எது முக்தி? புத்தருடைய வாக்குக்கு வாங்க. மூச்சு நிற்கும் போதும் ஆசை மிச்சம் இருக்கிறது, அது மரணம். ஆசை நின்ற பிறகும் யாருக்கு மூச்சு நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ அவர்கள் பெறுவது முக்தி அப்படின்னார். இப்போ முக்தியை நோக்கிய குறிக்கோள் உள்ளவர்கள் மிகச்சிறந்தவர்கள், மற்றவர்களையும் முக்தியை நோக்கி அழைத்து போவார்கள். ஆசை உள்ளவர்களாம் துறவிகளாக வேஷம் போடுவதால், ஆசை உள்ளவர்களெல்லாம் துறவிகளாக வேஷம் போடுவதால் இந்த உலகம் மிகப்பெரிய துயரத்தை சந்திக்கிறது.